போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாள்களில் உமது பரிவிரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்று அதை முழுமையாய் உணர்ந்து கொள்வோமாக. அதனால் பொய்மையின் இருளிலிருந்து நீர் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படிப்பினைகளை நாங்கள் உறுதியாக பற்றி கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 26 முதல் 40 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமில் இருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நிலப்பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதியமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசையாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் எசையாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்காவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்திரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் ஆண்டவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா?
தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறிய உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்பை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன்பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு அசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசாரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரில் எல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரை கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரை கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களை நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் மொழி கேட்க செய்யுங்கள். நம்மை உயிர் வாழ செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடற விடுவதில்லை. அனைத்துலகோரை கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். பல்லவி. அனைத்துலகோரை கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை திருவார்த்தைகள் 44 51 முடிய. இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வாழ்வு தரும் உணவு நானே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக
தான் என்றும் நம்மோடு இருக்கின்றார், உணவாக நமக்கு ஆசிரை கொடுக்கின்றார் என்பதை மீண்டும் மீண்டும் அவர் நமக்கு கற்றுத் தருபவராக இருக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் மிக முக்கியமாக உயிருள்ள இறை வார்த்தையை பற்றிய நிகழ்வை நாம் படித்தோம். இந்த உயிருள்ள இறை வார்த்தை என்பது மிக முக்கியமாக அந்த எத்தியோப்பிய அன்னகர் அவருடைய வாழ்வை மாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த எத்தியோப்பிய அலி இவருடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக கடவுள் அங்கே அவரோடு உறவு கொள்ளுகிறார். எந்த படிப்பினை வழியாக அவரோடு இருக்கின்றார் என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த எத்தியோப்பிய அமைச்சர் 4 நிலைகளிலே நமக்கு இதை புரிய வைக்கின்றார். முதலாவதாக, உண்மை கடவுளை வழிபடுவதற்காக அவர் எத்தியோப்பியாவிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, எத்தியோப்பியாவிலிருந்து ஏறக்குறைய 2500 மைல்கள் அப்பால் இருப்பது எருசலேம். அதுவும் அவர் குதிரை வண்டியிலே வந்திருக்கின்றார் என்றார். ஏறக்குறைய 1 மாத காலம் அவர் பயணித்திருக்க வேண்டும். ஆகவே ஒரு பெரிய அமைச்சராக அரசவையிலே இருக்கின்ற அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலகட்டத்தை ஒதுக்கி கடவுளை தேடி வருகின்றவராக தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனை அவர் தேடி வருகின்றார். ஆகவே வருவதற்கு 1 மாதம், மீண்டுமாக எருசலேமிலிருந்து எத்தியோப்பியாவுக்கு செல்ல இன்னொரு மாதம். ஆக கடவுளுக்காக 2 மாதங்களை ஒதுக்கிய ஒரு மாபெரும் இந்த மனிதராக இந்த எத்தியோப்பிய அன்னகர் இருக்கின்றார். அதே நேரத்திலே இவருடைய பணிகளை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது அதிகமான அலுவல்கள் கொண்ட ஒரு மனிதர். ஆகவே அந்த அலுவல் பணிகளை எல்லாம் ஓரமாக ஒதுக்கிவிட்டு கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்து பயணித்து வந்தவர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, எத்தியோப்பியா நாட்டிலே எத்தனையோ தெய்வங்கள் இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, அந்த அரசி கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மையான கடவுளாக மக்கள் வழிபட்டு இருக்க கூடும். இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஓரம் கட்டி உண்மையை அறிவ, உண்மை கடவுளை அறிந்து கொள்ள அவர் எருசலேமுக்கு வருகிறார். ஆகவே உண்மை கடவுளை வழிபட வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் அவருக்கு இருந்தது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், இறை வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்தவராக இருக்கின்றார். எங்கிருந்து அவருக்கு எசாயா சுருளேடு கிடைத்தது என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக எருசலேம் அந்த ஆலயத்தில் தான் அவர் வாங்கி இருப்பார். நாமும் எல்லா இடங்களுக்கு போகிறோம், பல ஆலயங்களுக்கு செல்கிறோம், பல புத்தகங்கள் நாம் வாங்குவோம். ஆனால் எத்தனை பேர் அதையெல்லாம் நாம் வாசிப்போம் என்று நமக்கே தெரியாது. ஆகவே இந்த புத்தகத்தை, இந்த இறை வார்த்தையை, எசாயாவினுடைய சுருளேட்டை வாங்கியது மட்டுமல்ல, அதை வாசிக்கின்ற ஒருவராக அவர் மாறுகிறார். ஆகவே இறை வார்த்தையை எங்கெல்லாம் வாசிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆவியானுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை இன்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவேதான் அவர் வாசிக்கின்றார். தூய ஆவியானவர் பிலிப்பை அங்கே அவர் அனுப்புகின்றார். ஆகவே எதற்காக பிலிப்பு அனுப்பப்பட்டார் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த இறை வார்த்தையை கற்றுக் கொடுக்க, உண்மையை வெளிப்படுத்த ஆவியானவர் அங்கே பிலிப்பை ஒரு திருத்தூதராக அங்கே அனுப்புகிறார். ஆகவேதான் பிலிப்பு கேட்கிறார், நீர் வாசிப்பதை புரிந்து கொள்கிறா என்று கேட்டபொழுது, நிச்சயமாக எனக்கு ஒன்றும் புரியவில்லை, நீர் எனக்கு விளக்கி சொல்லும் என்று சொல்லுகிறார். ஆகவே இறை வார்த்தை அங்கே விளக்கப்படுகிறது. இறை வார்த்தையினுடைய ஆசிரை அவர் பெற்றுக்கொள்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்றோம், மூன்றாவதாக இறை வார்த்தையினுடைய அர்த்தத்தை முற்றிலுமாக அறிந்தவராக அவர் இருக்கின்றார். ஆக இறை வார்த்தையை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இறை வார்த்தையை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனபலமானது அவருக்கு இருந்தது. ஆகவே அனைத்தையும் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள விரும்புகின்றார். இறுதியாக இயேசு கிறிஸ்துவே உண்மையான
கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலே அவர் திருமுழுக்கு பெற கேட்கின்றார். ஆகவே இல்லை, நான் அடுத்த வருடம் வருகின்ற பொழுது நான் திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறேன், நான் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறேன் என்று அவர் சொல்லவில்லை. அந்த நேரத்திலே அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த எத்தியோப்பிய அன்னகரிடமிருந்து இந்த 4 நிலைகளை, படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அதேதான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உணவே என்றுமே நான் கொடுக்கின்ற அந்த உணவு நிலை வாழ்வை தருகின்ற உணவாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே உயிருள்ள உணவை பற்றிய நற்செய்தி. முதல் வாசகம் உயிருள்ள வார்த்தையின் பற்றிய முதல் வாசகம். ஆகவே வார்த்தையும் உணவும் இரண்டும் இன்றியமையாததாக நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே இருக்கிறது. ஆகவே நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கின்ற அத்தகைய ஒரு அருளை இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த உயிருள்ள உணவை நாம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உயிருள்ள உணவை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் நிலை வாழ்வு நமக்கு அருளப்படுகிறது. ஆகவே முன்னோர் பாலை நிலத்திலே உண்ட உணவு போன்றது இது அல்ல. காரணம், அவர்கள் உண்டார்கள், அவர்கள் அனைவரும் இறந்து போனார்கள். ஆனால் இந்த உணவை, எண்ணெய், கிறிஸ்துவாகி எண்ணெய் உண்கின்ற நீங்கள் என்றுமே வாழ்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, பிரான்சிஸ்கன் சபையிலே சகோதரராக இருந்தவர் புனித பாஸ்கல். அவர் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருந்தபோது திருப்பலியிலே அவருடைய தாய் அங்கே திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே எழுந்தேற்றம் வருகிறது. குருவானவர் எழுந்தேற்றத்திலே அப்பத்தை அங்கே மக்களுக்கு இயேசுவின் திருவுடல் என்று அங்கே அவர் காட்டிய அந்த தருணத்திலே அந்த தாயினுடைய வயிற்றிலே இந்த பாஸ்கல் புனிதர் அந்த நேரத்திலே அசைவாடினார். காரணம், இயேசுவின் பிரசன்னத்தை அவர் உணர்ந்து கொண்டார் என்று சொல்லுகிறோம். ஆகவே எழுந்தேற்றத்தின் புனிதர் என்று திரு அவை இவரை அழைக்கின்றது. 2 வயதிலே ஆலயத்திலே அவர் காணாமல் போனார். பெற்றோர்கள் அங்குமிங்குமாக தேடினார்கள். இறுதியாக நற்கருணை பேழையின் முன்பாக முழந்தால் படியிட்டு 2 வயதிலே ஜெபித்து கொண்டிருந்தார் புனித பாஸ்கல். 18ஆம் வயதிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது எழுந்தேற்றம் நடக்கின்ற ஆலயத்திலிருந்து ஆலய மணிகள் இசைக்க முழந்தால் படியிட்டு அந்த எழுந்தேற்றத்தின் நேரம் பொழுது அவர் ஜெபித்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, வானதூதர் ஒருவர் அந்த எழுந்தேற்றும் நேரத்திலே ஜெபித்து கொண்டிருந்த பாஸ்கல் அவருக்கு நற்கருணையை கொடுத்தார் என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது. அது மட்டுமா, இறுதியாக இறந்து போனார். இறந்த பிறகு கடைசி திருப்பலியிலே அவருடைய இறந்த உடலை வைத்து திருப்பலி நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே குருவானவர் எழுந்தேற்றத்தின் நேரத்திலே அவர் ஜபத்தை சொல்லுகின்ற தருணத்திலே இறந்த பாஸ்கல் உடலானது எழும்பி நற்கருணைக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அவர் மீண்டுமாக படுத்தார் என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது. இயேசுவின் பிரியமானவர்களே, நற்கருணை நம்முடைய நிலை வாழ்வுக்கான உணவு. இந்த உணவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கின்ற பொழுதுதான் உண்மையான அந்த ஆன்மீக வாழ்க்கையை நாம் அடைய முடியும். இந்த நாளிலே இந்த உணவாக இருக்கின்ற கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வோம், நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்வோம். அதே நேரத்திலே இந்த உணவு தான் நம்முடைய வாழ்வு. இந்த உணவை நாம் என்றுமே தவற விடாமல், என்றுமே இந்த உணவை பெற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக, இந்த உணவை பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவரும் நடமாடும் நற்கருணை பிழைகளாக மாற்றம் பெற, அது மட்டுமல்ல அதே நேரத்திலே ஒற்றுமையின் பிள்ளைகளாக. ஏனென்றால் நற்கருணை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற மிக முக்கியமானது ஒற்றுமை. வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமையை வளர்த்தெடுக்க நாம் முயற்சி செய்வோம். இறை ஆசிரை இத்திருப்பலியிலே பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.
பெறுவதில் தருவதே இன்பம் என்பதா என்னையே உமக்காய் தர வந்தே. பெறுவதில் தருவதே இன்பம் என்பதா என்னையே உமக்காய் தர வந்தே. ஏற்றிடுவாய் தயவாக மாற்றிடுவாய் பலியாக. ஏற்றிடுவாய் தயவாக மாற்றிடுவாய் பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எவதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகியவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களுக்கு விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அலகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிர் உள்ள இயேசு கிறிஸ்து இவரை. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.